வணக்கம் ஷர்மிளா. கால்பந்துலக சாம்பியனும் ஜாம்பவனுமான மெஸ்ஸி 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்திருக்கிறார். அதிகாலை கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கொல்கத்தா விமான நிலையத்தில் மெஸ்ஸி ரசிகர்கள் உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் குவிந்து மெஸ்ஸியை வரவேற்ற நிலையில் தற்போது அவர்களே கொல்கத்தாவை பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கின்றனர். சரியாக 10:30 மணி அளவில் உலகிலேயே தனக்கு அதிக உயரத்தில் சிலை வைக்கப்பட்ட கொல்கத்தாவில் தன்னுடைய 70 அடி உயர வெண்கல சிலையை திறந்து வைத்த மெஸ்ஸி பின் கொல்கத்தாவின் சால்ட் லேக் மைதானத்தில் 11:30 மணி அளவுக்கு சென்றார். அவரை காண கிட்டத்தட்ட 5,000 முதல் 25,000 வரை கட்டணம் செலுத்தி டிக்கெட் பெற்று ரசிகர்கள் மைதானத்தில் குவிந்திருந்த நிலையில் மைதானத்துக்குள் வந்த மெஸ்ஸி சிறிது நேரம் மட்டுமே ரசிகர்களை பார்த்து கையசைத்துவிட்டு உடனடியாக புறப்பட்டு சென்றதால் ரசிகர்கள் ஆத்திரமடைந்தனர். கால்பந்து சாம்பவான் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வந்திருக்கும் நிலையில் அவர் மைதானத்தில் ஒரு கால்பந்துடன் அவரை பார்க்க முடியவில்லையே, ஃபுட்பாலுடன் அவரை பார்க்க முடியவில்லையே என்ற ஆத்திரமும் ஆவேசமடைந்த அவர்கள் மைதானத்திற்குள் வாட்டர் பாட்டில்களை தூக்கி எறிந்தும் தங்களுடைய இருக்கைகளை தூக்கி எறிந்தும் அங்கிருந்த பதாகைகளை கிழித்தும் மைதானமே பரபரப்புக்குள்ளானது. மேலும் ரசிகர்கள் மைதானத்திற்குள் புகுந்து மெஸ்ஸியின் வருகைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சில அழித்து நொறுக்கியதால் மைதானம் சூறையாடப்பட்டது பெரும் பரபரப்புக்குள்ளானது. இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு மேற்கு வங்க மம்தா பானர்ஜி வருத்தம் தெரிவித்திருக்கிறார். மெஸ்ஸியிடமும் கால்பந்து ரசிகர்களிடமும் மம்தா பானர்ஜி வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இனி இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காது எனவும் மேற்கு வங்கத்தில் இது போன்ற நிகழ்வுகளுக்கு முறையான வழிகாட்டு முறைகள் வகுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்க அவர் நடந்த சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆசிம் குமார் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்தும் உத்தரவிட்டிருக்கிறார். மெஸ்ஸியின் வருகை இன்று காலையில் ரசிகர்கள் உற்சாகமும் ஒத்துழைப்பும் கொடுத்த ரசிகர்கள் தற்போது கொல்கத்தாவை பரபரப்புள்ளாகின்றன. இந்த சம்பவத்திற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மெஸ்ஸியிடம் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். கால்பந்து ரசிகர்கள் மட்டுமே தவிர இனி இது போன்ற நிகழ்வுகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் ஷர்மிளா.